இந்த படம் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ், ஏன்னா அதில் தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு, என்ன பண்ண சொல்றேன். 90களிலேயே இந்த பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு படிக்காத மக்களை, குறிப்பாக விவசாயிகளை வந்து எப்படிலாம் ஏமாத்துறாங்க அவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தேவர் மகனுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துக்கங்க. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jane Housing. வெல்கம் டு தி ஷோ. என்னப்பா போவோமா? ஸோ இந்த ஷோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரிவ்யூ எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியே இருக்கக்கூடிய கர திரைப்படம். இயக்குனர் விக்னேஷ் ராஜா, போர் தொழில் படம் டைரக்ட் பண்ண விக்னேஷ் ராஜா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ரிவ்யூவை நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தலாம். 1990களில் நடக்கக்கூடிய ஒரு கதை. இது ஒரு பீரியட் ஃபிலிம் தான். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திருவெரும்பூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து ஆரம்பிக்குது. தனுஷ் கரசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருடைய வேலையே திருடுறது தான். திருடுறத தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ திருடி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி திருடும் போது ஒரு கேஸில் போலீஸ்லேயும் மாட்டிக்கிறாரு. அவர் தான் பரதன் அப்படின்ற ஒரு போலீஸில். அந்த பரதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரஜ் வெஞ்சரமூடு அவர் தான். அவர்கிட்ட மாட்டிக்கிறாரு. இவர் சூரஜ் வெஞ்சரமூடுக்கு அவருடைய கேரக்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம பேப்பர்லலாம் வரணும், ஏன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் கடைசியாக முடிய போகுது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம பேப்பரில் வரணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆசை. ஸோ இந்த தனுஷை நம்ம பிடிச்சி கொடுத்து, அதாவது கரசாமி கேரக்டரை பிடிச்சி கொடுத்து எப்படியா நம்ம பேப்பரில் வந்து நம்ம அதோட ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தனுஷ் அங்கேருந்து எஸ்ஆயிராப்பில். அப்புறம் அவர் ஆந்திரா பக்கம் போய் தன்னுடைய காதல் மனைவியான மமிதா பைஜியோட சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நம்ம அடிமையாக வாழ்ந்துகிட்டே இருக்கிறது, நாம செட்டில் ஆக வேணாமா அப்படின்னு நினைக்கும் போது சொந்தமாக எதுவுமே இல்லையா, அதனால் தன்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்குது. அது எங்கள் அப்பாட்ட போய் கேட்டு அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே போனோன்னே தன்னுடைய அம்மா அப்பா அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அந்த ஊர் அப்போ எப்படி இருக்குது, இவர் போன வேலை நிறைவேறிச்சா இல்லையா, அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கர திரைப்படத்தினுடைய மீதி கதையே. தனுஷ் இந்த படத்தில் கரசாமி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தனுஷோடைய நடிப்பு பற்றி எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஈஸியாக உள்வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு நடிகர். இந்த படத்துலையும் அந்த கரசாமி அப்படின்ற ஒரு கேரக்டரில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டுமே அவர் கொடுத்துருக்காரு. குறிப்பாக இந்த ரொம்பவும் தந்திரமாக திருடுறது, ஒவ்வொரு திருடுறதுக்கு முன்னாடியும் அதை பிளான் பண்ணுறது, யோசிக்கிறது அப்படின்ட்டு பல காட்சிகளில் தனுஷ் கொடுத்துருக்க வேரியேஷன் வந்து பார்க்கவே நல்லா இருந்தது. அவர் லுக் என்னமோ ஒரே மாதிரி இருந்தாலும் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தின விதம் வந்து பல இடங்களில் பாராட்டப்படி இருந்தது. குறிப்பாக எமோஷனல் காட்சிகளாகட்டும், ஆக்ஷன் காட்சிகளாகட்டும் தனுஷ் பூந்து விளாண்டுருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனுஷினுடைய அப்பாவா கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த படத்துலையும் கே.எஸ். ரவிக்குமார் இந்த ஒரு லுக்கில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஒரு லுக்கு அவருக்கு கிடச்சிருக்கு. குறிப்பாக லுக் மட்டும் கிடையாது, நடிப்பிலையுமே அவர் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஸ்டார்டிங்கில் அவர் வரக்கூடிய காட்சிகள் ஒரு எமோஷனல் காட்சிகளாக இருக்குது. அதில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவங்களை தவிர்த்து நடிகர் கருணாஸ் ரொம்ப நாளுக்கு பிறகு தனுஷ் கூட சேர்ந்து இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க வர மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கருணாஸுடைய கேரக்டருமே. சில இடங்களில் அவரே அறியாமல் சில காட்சிகள்லாம் காமெடியாக நமக்கு பார்க்கறதுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அவருடைய கேரக்டர் கொஞ்சம் சீரியஸாக இருந்தாலுமே அவரே அறியாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. குறிப்பாக யாரடி நீ மோகினி படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஃபோன் பூத்தில் நயன்தார்ட்ட பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். இவர் திணறிக்கிட்டே இருப்பார், இந்த பக்கம் தனுஷ் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு சீனை ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் இந்த படத்தில் ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேங்க் சீன் வரும்போது அது பார்க்க நல்லா இருந்தது. நடிகர் பிருத்வி பாண்டியராஜ் ரீசெண்டாக ப்ளூ ஸ்டார், பராசக்தி, அதுக்கு பிறகு இந்த படம் கர. ஸோ இந்த படத்துலையும் அவருடைய கேரக்டர் நல்லா இருந்தது. இந்த விண்டேஜ் லுக் அப்படின்னும் போது அவர் பக்காவாக செட் ஆகிறாருன்னு தெரியல. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வரை அவர் இந்த படத்தில் வராரு. அவர் கொடுத்துருக்க வேலையை அவர் சரியாக பண்ணியிருக்காரு. நம்ம சூரஜ் வெஞ்சரமூடு பரதன் அப்படின்ற அந்த போலீஸ் கேரக்டரில் மனுஷன் பின்னி எடுத்திருக்காரு. அவருடைய அந்த முறுக்கு மீசையாகட்டும், ஸ்டார்டிங்கில் அவருடைய ஆசை, ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவும் டெரரான ஒரு போலீஸ்காரர் அப்படின்ற மாதிரிலாம் எழுதப்படலை. ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்காக இதுக்குள்ளே வராரு, எப்படியாவது முடிச்சு நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கடைசியில் அது நடக்காமல் போகும்போது வரக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் மனுஷன் பின்னி படத்தில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அவருடைய கேரக்டர் கடைசியாக முடிக்கும் போது கொஞ்சம் காமெடியாக முடிச்ச மாதிரியுமே நமக்கு இருந்தது. நடிகர் ஜெயராம் இதுக்கு முன்னாடி பல படங்களை அவரை நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாக அவர் நம்ம காமெடியான கதாபாத்திரங்களை நிறைய படங்களை பார்த்துட்டு போகும்போது ஜாலியாக இருப்பார். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டரை மனுஷன் பூந்து விளையாண்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி காமெடி பண்ணுறவங்க டக்குன்னு அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா. ஆனால் இந்த படத்தில் ஜெயராம் கேரக்டர் அதை ஈஸியாக பண்ணியிருக்காரு. சில இடங்களில் நம்மளே இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது அவருடைய நடிப்பு. ஸோ நடிகர்கள் எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு மாற்றம் பார்த்தீங்களா, மமிதா பைஜு இந்த படத்தில் ஜஸ்ட் நடிச்சிருக்காங்க அவ்வளோதான். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர்லாம் ரொம்பவும் டீப்பாக டெப்த்தெல்லாம் எழுதப்படலை. ஜஸ்ட் தனுஷினுடைய மனைவியாக இந்த படத்தில் அவங்க வராங்க. ஒரு 2 படம் முழுக்க அவங்களுக்கு ரொம்பவும் சோகமாக இருக்கிற மாதிரி, அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியான காட்சிகளை தான்
தான். ஸோ அப்பப்போ வர இடங்களை மட்டும் தன்னுடைய வேலையை அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் பல பேரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் அவருடைய லுக் இருக்குது பார்த்தீங்களா, எம்எஸ் பாஸ்கர் மாதிரியே கிடையாது, வேற ஒருத்தர் யாரும் நடிச்ச மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக அவருடைய டோன் எல்லாம் பார்க்குறப்ப எம்எஸ் பாஸ்கரா இது அப்படின்ற மாதிரி ஒரு பிறவி கலைஞன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயத்தை எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் ஆகட்டும், அவருடைய லுக் ஆகட்டும், அந்த டயலாக் டெலிவரி எல்லாத்துலேயும் எம்எஸ் பாஸ்கர் தன்னை ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. மற்றபடி மற்ற நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் அப்படின்ற ரொம்பவும் சத்தமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர். அவருடைய இரண்டாவது திரைப்படம் இந்த கரை திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் போர் தொழில் பண்ணவர், அவர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொடுத்தாரு. இந்த படம் எப்படி இருக்க போகுது, அதுவும் தனுஷ் கூட சேர்ந்து பண்ணுறாரு அப்படின்னும் போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி ரொம்பவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதை பூர்த்தி பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வேலையில் அவர் தெளிவாக இருந்திருக்காரு. ஏன்னா இது ஒரு பீரியட் ஃபிலிமாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த படம் மூலமாக சொல்ல வரக்கூடிய ஒரு மெசேஜ், ஏன்னா அதில் தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. இன்றைக்கி தேதியிலேயே இந்த டிஜிட்டல் இந்தியா டெவலப் பண்ண இந்த ஒரு சூழலே இந்த பேங்க் மூலமாக நிறைய மோசடிகள் நடக்குது. பேங்க் பேர் சொல்லி பலரும் ஏமாத்துறாங்க. குறிப்பாக இந்த பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத மக்களுக்கு எப்படிலாம் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். ரீசெண்டாக கூட ஒடிசாவில் ஒருத்தர் இறந்த பிறகு பணம் தரமாட்டுறாங்க அப்படின்னு புதைச்ச பணத்தை அது எலும்பு கூட கூட்டிகிட்டு பேங்க்குக்கு வந்தார். நம்ம கவனிக்க முடிஞ்சது இல்லை பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அப்போ எப்படி நடந்திருக்கும் 90கள்லேயே இந்த பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு படிக்காத மக்களை, குறிப்பாக விவசாயிகளை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் ரொம்பவும் அழுத்தமாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல வந்த விஷயத்தில் ரொம்பவும் கரெக்டாக இருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவும் இம்பாக்டாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தேதியில் பேங்க்கில் நமக்கு லோன் வேணும் அப்படின்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு நம்பர் போடுறோம், லோனுக்கு மொபைலே நம்ம நேரடியாக போய் மீட் பண்ணாமல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காமலே நமக்கு லோன் வந்துடுது. பட் அந்த காலகட்டத்தில் அது பாசிபிள் இல்லை இல்லையா. ஸோ அப்போ எப்படிலாம் சுரண்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அடிக்கோடிட்டு அவர் பேசியிருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு பாராட்டுக்கள். படத்தினுடைய டிஓபி தேனி ஈஸ்வர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ராமநாதபுரம் அந்த ஒரு வறண்ட மாவட்டத்தை நம்ம கண் முன்னாடி ரொம்பவும் அழகாகவே அவர் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல இடங்களில் அவருடைய விஷுவல்ஸ் கவனிக்க வச்சது. குறிப்பாக படத்தினுடைய கிளைமேக்ஸில் அவர் காட்டக்கூடிய ஷார்ட்ஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய காட்சிகளில் அவருடைய ஒர்க்கு உண்மையிலே பாராட்டும்படி இருந்தது. மற்றபடி ஜிவி பிரகாஷ் தனுஷோட அவர் சேர்ந்தாலே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாடல்களும் 3 பாடல்கள் வருது. எல்லாத்துலேயுமே அவர் தன்னுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங், இந்த படத்தில் எடிட்டிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் மேலே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா படத்தினுடைய டியூரேஷன் 2 மணி நேரம் 41 நிமிஷம் இந்த படத்தினுடைய டியூரேஷன் இருக்குது. படத்தினுடைய குறையாக பார்க்கப்படுறதுமே முதல் விஷயம் அந்த விஷயம் தான். ஏன்னா படத்தினுடைய டியூரேஷன், ஏன்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதப்பட்ட விதம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. படம் ஆரம்பித்து முதல் ஒரு 15 நிமிஷம் நம்ம செட் பண்ணுறதுக்காக, அதாவது கதைக்களத்தை செட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறாங்க. சரி, அதுக்கு பிறகு படம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே செகண்ட் கியர், தேர்ட் கியர் போகுது. இன்ட்ரோலுக்கு வரும்போது படம் டக்குன்னு ஒரு 4th கியரில் போய் நல்லா போயிட்டே இருந்தது. பட் இன்ட்ரோலுக்கு பிறகு படம் டாப் கியருக்கு போகும்னு பார்த்தா திரும்ப அப்படியே ஒரு கியராக ரிவர்ஸ் பண்ணிட்டே வந்தது தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் வீக் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா திரைக்கதை ரொம்பவும் ஸ்லோவாக இருக்குது. அடுத்து என்ன அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக நகர்றது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று, இது வழக்கமான ஒரு தமிழ் திரைப்படம் கிடையாது. தனுஷ் நடிச்சிருக்காரு, கரண்ட் டைட்டில் வச்சுருக்காங்க, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி ஒரு மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எதுவுமே கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் தான். தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சி. அதுவும் தனுஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணுறது புதுசு கிடையாது. அவர் நிறைய படங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த படத்தையுமே ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஏமாற்றம் மிஞ்சும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காம இந்த படத்துக்கு போங்க. இந்த படம் மூலமாக சொல்ல வந்த நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இன்ட்ரோல் பிளாக் உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த பேங்கை கொள்ளையடிக்க போகிறாங்க, கொள்ளையடிக்கும் போகும்போது எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளை சீட்டோட எஜ்ஜுக்கு கொண்டு வர வச்சது அந்த படத்தினுடைய இன்ட்ரோல் காட்சிகள். படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா 90களில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னும் போது, அதுவும் ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய கதை அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் மெனக்கிட வேண்டி இருக்கும். அந்த விஷயங்களை இவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப் ஆகட்டும், இந்த பஸ்ஸில் ராணி மங்கம்மாள்னா அப்படிலாம் பேர்லாம் போட்டிருப்பாங்க, அந்த விஷயம், இந்த ஒளியும் செட்டப்பு, அந்த காலத்தில் டீ கடை போர்டு, இந்த விஷயங்கள்னு ஆர்ட் டைரக்டர் தன்னுடைய வேலையை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த படத்து ட்ரெய்லரில் பலருமே நோட் பண்ணது, தேவர் மகன் கிளைமேக்ஸில் வர மாதிரியான அதே விஷயம் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்களே, அதே அருவா வச்சுக்கிட்டு அதே பேக்ட்ராப்பில் தனுஷ் நடந்து வராரு அப்படின்றத இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் தேவர் மகனுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷனை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துக்கங்க. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அது கண்டிப்பாக ஒரு ஹை பாயிண்டாக தேட்டரில் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக அதையுமே அவங்க கன்வே பண்ண மாதிரி இருந்தது. லாஜிக்காக நிறைய இடங்களில் நமக்கு கேள்வி வந்தது, ஏன் இந்த கேரக்டர் ரொம்ப இப்படி எழுதப்பட்டிருக்கு, அடுத்தடுத்து என்ன அப்படின்றத கெஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி லாஜிக் கோட்டைகள் சில இடங்களில் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் விவசாயிகளுடைய அந்த பிரச்சனையை பேசுனது, ஏன்னா
பயிர் காப்பீடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. சில பயிர்களை வந்து நாமளே, அதாவது இந்த பயிரை விளைச்சி கவர்மெண்ட்டை கொடுத்து வர காசை விட இது அழிஞ்சு போச்சுன்னா எனக்கு நல்ல காசு வருது அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் அப்படி பண்ணுற ஒரு விஷயங்கள் ஆகட்டும், இந்த பணத்துடைய தேவை என்ன அப்படின்னு பல விஷயங்களை இந்த படத்தில் அடிக்கோடிட்டு பேசியிருக்காங்க. அது கண்டிப்பாக நம்ம பாராட்டலாம். மொத்தத்தில் இந்த கரை திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சூழலாகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களாகட்டும், இந்த லோன் அப்படின்ற பேரில் சாமானிய மக்களை எப்படி தான் அலைக்கழிக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து எப்படி அவங்களோட நிலங்களை சுருண்டுறாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்பவும் ஓப்பனாக அடிக்கோடிட்டு இந்த படத்தில் பேசியிருக்காங்க. போர் தொழில் பண்ண ஒரு டேரக்டர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்பவும் கான்ட்ராஸ்டாக வேறு மாதிரி இருந்தது. ஸோ சொல்ல வந்த விஷயத்தில் அவர் ரொம்பவும் தெளிவாக இருந்திருக்காரு. தனுஷோட படம் எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி படம் ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் லாஜிக்காக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி தேட்டரில் போய் ட்ரை பண்ணலாம். பட் படம் ஸ்லோவாக போனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஒரு கமர்ஷியல் திரைப்படம் மாதிரி இருக்கணும், டக்குன்னு அடிக்கணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கவனிக்க முடிஞ்சது, இந்த படத்தில் மலையாளத்தில் எடுத்திருந்தாங்கன்னா நல்லா கொண்டாடி இருப்பாங்கப்பா, தமிழில் எடுத்துட்டாங்க அதனால தான் அந்த படம் சரியாக எல்லாரும் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறத கவனிக்க முடிஞ்சது. ஸோ இந்த படத்துக்கு என்னப்பா போவோமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த படம் ஒரு கண்டென்ட் ரீதியான படம், ஒரு கமர்ஷியல் ரீதியான ஒரு படம் கிடையாது. ஸோ படத்தில் பேசியிருக்க கண்டென்ட்காக எனக்கு ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எல்லாருக்கும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. பல கோடி மக்கள் வாக்களித்த ஜனநாயக திருவிழா. விறுவிறுப்பான தேர்தல் முடிவுகள், நொடிக்கு நொடி கள நிலவரம். தமிழ்நாட்டின் கிங் மேக்கர் யார்? மே 4ஆம் தேதி காலை 7 மணி முதல் நமது குமுதம் நியூஸ் நேரலையில் காணலாம்.